தொண்டர்களை உயிராய் கொண்ட தலைவன், இயல்பான குணத்தால் எல்லோரையும் ஈர்த்தவர், தமிழக அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என மக்களால் நம்பப்பட்டவர், கேப்டன் என அனைவராலும் அழைக்கப்பட்டவர்தான் விஜயகாந்த். கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ரஜினியும் கமலும் சினிமாவில் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர். ரசிகர்களால் கருப்பு எம்ஜிஆர் என கொண்டாடப்பட்டவர். அலட்டல் இல்லாத பேச்சு, இந்தியாவின் எந்த மூலையில் ஒரு பிரச்சனை என்றாலும் வாரி வழங்கும் வள்ளல் குணம் என தமிழ் சினிமாவில் தனித்துவமானவர் கேப்டன் விஜயகாந்த். மதுரை திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்னும் விஜயகாந்த். இளம் வயதில் படிப்பில் ஆர்வம் குறையவே சொந்த அரிசி மில்லை கவனித்துக் கொண்டார் விஜயகாந்த். சினிமா மீது அவருக்கு இருந்த ஆர்வம் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தை 70 தடவைக்கும் மேல் பார்க்க வைத்தது. அவரை சினிமாவில் நுழைய வைத்தது. நண்பர்கள் இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலிகானோடு 1978 சென்னைக்கு அழைத்து வந்தது. ஏறி இறங்காத சினிமா கம்பெனி இல்லை, கருப்பு நிறம், இவனெல்லாம் எங்க நடிச்சு ஜெயிக்க போறான் என புறக்கணிப்புகள், அவமானங்கள், இவற்றையெல்லாம் கடந்து 1979 ஆண்டு இயக்குனர் M.A. காஜாவின் இனிக்கும் இளமை படத்தின் மூலம் வில்லனாக கோலிவுட்டில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைத்தாலும் 10ஓடு 11ஆக மட்டுமே இருந்தார் விஜயகாந்த். அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பம் என்றால் அது 1981 ஆண்டுதான். S.A. சந்திரசேகரன் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை தமிழகமெங்கும் 100 நாட்களை கடந்து ஓடியது. விஜயகாந்தின் கால்ஷீட்டுக்காக காத்திருக்க ஆரம்பித்தது கோடம்பாக்கம். 1984 மற்றும் 85 ஆண்டு விஜயகாந்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மட்டுமல்லாது தமிழ் சினிமா வரலாற்றிலும் மறக்க முடியாத ஆண்டாகவே அமைந்தது. ஆம், 1984 மதுரை சூரன் முதல் ஜனவரி 1 படம் வரை 18 படங்களும், 1985 ஆண்டில் மட்டும் அலை ஓசையில் ஆரம்பித்து நானே ராஜா நானே மந்திரி வரை 17 படங்கள் என யாரும் செய்யாத சாதனையை படைத்தார் விஜயகாந்த். வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே, ஊமை விழிகள், நினைவே ஒரு சங்கீதம், செந்தூர பூவே என வெகுஜன மக்களுக்கான வெற்றி படங்கள் ஒரு பக்கம், சிவப்பு மல்லி, அலையோசை, நீதி பிழைத்தது, நீதியின் மறுபக்கம் என புரட்சி படங்கள் ஒரு பக்கம் என தமிழ் சினிமாவில் தனக்கென தனி ராஜ்யத்தை உருவாக்கினார் விஜயகாந்த். தமிழ் சினிமாவின் ரஜினி கமல் தொடங்கி பல நடிகர்களின் 100வது படங்கள் தோல்வியடைய 1991 வெளியான அவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்ப கேப்டன் என்கிற பெயரே அவருக்கு அடையாளமும் ஆகி போனது. போலீஸ் கதாபாத்திரத்தில் சத்ரியன், ஹானஸ்ட் ராஜ், சேதுபதி IPS என விஜயகாந்த் நடித்த படங்கள் அனைத்தும் தயாரிப்பாளர்களுக்கு வசூலை அள்ளி தந்தது. வானத்தை போல, தவசி, சொக்க தங்கம், எங்கள் அண்ணா, சின்ன கவுண்டர், அம்மன் கோவில் கிழக்காலை என மக்களின் மனதில் இன்றைக்கும் நிற்கின்ற குடும்ப படங்களிலும் தனி முத்திரை பதித்தார் விஜயகாந்த். 1999 ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். சினிமா வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் வந்த பலருக்கும் வயிறார உணவிடும் அன்னதான கூடமாக திகழ்ந்தது விஜயகாந்தின் அலுவலகம். அவருடைய உதவும் குணத்தை சொல்ல வேண்டுமெனில் தனி கதையே எழுத வேண்டும். இதுவரை 150 படங்களுக்கு மேல் நடித்து தமிழ் சினிமாவில் தனி ராஜ்யத்தை உருவாக்கிய விஜயகாந்த் அரசியலில் இறங்கிய காலகட்டம் ஏறுமுகமாக இருந்தாலும் அதற்கடுத்த காலகட்டங்கள் கை கொடுக்கவில்லை. இருப்பினும் விஜயகாந்தாக அவர் இருக்கும் வரை பொதுமக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடினார்களோ அதே அளவுக்குதான் கேப்டன், தலைவர் என இன்றைக்கும் அரசியலை தாண்டி கொண்டாடி வருகின்றனர். ஏனெனில் ஒரு மனிதனாகவும் கலைஞனாகவும் மக்களின் மனதை எப்பொழுதோ வென்றுவிட்டார் விஜயகாந்த்.